1 ஜனவரி 2026 வியாழன். இறைவனின் அன்னையாகிய தூய கன்னி மரியா பெருவிழா நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 16-21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்து சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானத்துதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாசமிகு தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பிள்ளைகளை, இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியலின் பெருவிழா வாழ்த்துக்களையும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கின்றோம். உங்கள் அனைவரையும் நீங்கள் இன்று ஒப்புக் கொடுக்க போகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க நிறைவேற்றி தர என்னுடைய திருப்பலியில் உங்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கிறேன். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, நாம் இன்றைய நாளில் புதிய வருடத்தில் காலடி வைத்திருக்கின்றோம். புதிய வருடம் துவங்குகின்ற பொழுது பலருக்கு பலவிதமான வருத்தங்கள் இருக்கும். ஐயோ, என்னுடைய பழைய வருடம் போகிறது. வேறு பலருக்கு அப்பா, இந்த பழைய வருடம் முடிந்து புதிய வருடத்தில் காலடி வைக்கப் போகிறேன், புதிய அனுபவத்தை பெறப்போகிறேன், இது போன்றும் தோன்றலாம். இதை மனதில் வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டையும் நாம் துவங்குகின்ற பொழுது பல கேள்விகளுடன் தொடங்குகின்றோம். இந்த ஆண்டு எனக்கு என்ன கொண்டு வரும்? மகிழ்ச்சியா, சோதனையா, நம்பிக்கையா, அச்சமா என்ற கேள்வியில் துவங்குகின்ற நமக்கு தாயாம் திரு அவை அந்த எதிர்கால கணிப்புகளையும் தீர்மானங்களையும் தாண்டி நாம் அனைவரும் ஒரு தாயின் கரங்களுக்குள் இந்த புதிய ஆண்டை ஒப்படைக்கப் போகிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டாடி மகிழ்கின்றது இன்றைய நாள் தான் அன்னை மரியல் இறைவனுடைய தாய் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் ஆண்டவருக்கு மட்டும் தாய் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் தாய். புதிய ஆண்டை தொடங்க தாயின் அரவணைப்பை விட பாதுகாப்பான இடம் வேறு எங்கே இருக்கிறது? கடவுள் மனித வரலாற்றில் நுழைந்தது வல்லமையோடு அல்ல, ஒரு இளம் பெண்ணின் ஆம் என்ற எளிய ஒப்புதலின் வழியாகத்தான். நாசரேத்து ஊரை சேர்ந்த ஏழை இளம்பெண் மரியாளை தான் கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். ஆண்டவருடைய தூதர் அவருக்கு அந்த அழைப்பினை அறிவிக்கின்ற பொழுது மரியாளுக்கு புரியவில்லை என்றாலும் கடவுளை முழுமையாக நம்பினால் உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றுடைய அவருடைய பதிலானது உலக வரலாற்றையே மாற்றுகிறது. அந்த நொடியிலிருந்து அவள் இறைவனுடைய தாயாக மாறுகிறார். மரியானுடைய தாய்மை பங்கெடுப்பானது வெறும் பெத்லகேமில் முடியவில்லை. மாடத்திலேயே குழந்தையை பெற்றெடுத்து அவரை பாலூட்டி நடக்கவும் பேசவும் கற்றுத்தந்து யோசிப்புடன் சேர்ந்து நாசரத்தில் குடும்ப வாழ்க்கையில் எளிமையில் அவரை வளர்த்து சில வேளைகள் இறைவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பட்சத்திலும் அவைகளை தன்னுடைய இதயத்தில் சுமந்து சிந்தித்து செபித்து 30 ஆண்டுகள் ஆண்டவரை தன்னுடைய வீட்டில் வைத்து பாதுகாத்தார். இயேசுடைய வாழ்க்கையுடைய பெரும் பகுதி அன்னையினுடைய பாதுகாப்பிலும் அன்பிலும் தான் கடந்தது. பின்பு தாய்க்கு ஏற்படுகின்ற மிக கடுமையான தருணம் தன்னுடைய மகனை விட்டு பிரிந்து வாழ்வது. இயேசு தன்னுடைய இறையரசு பணிக்காக அந்த 3 வருட பணிக்காக வாழ்ந்த அந்த 3 வருடத்தையும் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியில் அவர் செலவழிக்கின்றார். தேவமாதாவும் மகனை அன்போடு வழி அனுப்பி வைக்கிறார். ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் மரியன்னை ஆண்டவருக்கு ஒரு துணையாகத்தான் இருந்தாள். கல்வாரியிலே சிலுவையின் அடியில் எல்லாம் தோல்வியாக தோன்றிய அந்த ஒரு தருணத்திலும் நம்பிக்கையோடு மௌனத்தில் நின்றவள்தான் அன்னை மரியாள்.
அங்கேதான் இயேசு அவருக்கு ஒரு புதிய பணியை, நம் அனைவருக்கும் தாயாக இருக்கின்ற பணியை அவளிடத்தில் ஒப்படைத்து இறைவன் இந்த மன்னகத்தை விட்டு விண்ணகத்திற்கு செல்கின்றார். அந்த நொடியிலிருந்து மரியன்னை திரு அவையின் தாயாக, நம் அனைவருடைய தாயாக மாறுகின்றார். ஆகவே இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாளை இறைவனுடைய தாய் என்பதை கொண்டாடுகின்ற இது மரியாளை கடவுளுக்கு மேல் உயர்த்துவதல்ல, மாறாக இயேசு உண்மையான கடவுளும் உண்மையான மனிதன் என்பதை அறிவிப்பது, அவர் இறைவனும் மனிதனுமாக இருப்பதை அறிவிப்பதற்காக மரியன்னை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து அன்னையாக அவரை ஆண்டவருடைய இறையரசு பணிக்கு அழைக்கின்றார். அவரும் ஆண்டவருடைய சீடராகவும் தாயாகவும் மாறுகின்றார். இன்று நாம் மரியாளை தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு யோவான் அவளை தன்னுடைய வாழ்க்கையில் வரவேற்றதன் மூலமாக நம்முடைய வீடுகளிலும் கவலைகளிலும் குடும்பங்களிலும் அவருடைய நம்பிக்கையில் இருந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக அற்புதங்களை தேடாத வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டத்தில் நாம் பங்கெடுக்க மரியன்னை மிகவும் உறுதுணையாக அவருடைய ஜெபத்து நம்முடன் இருக்கின்றாகவே நாம் எவ்வாறு யோவான் சிலுவைக்கு ஆண்டவர் இயேசுடைய சிலுவையிலிருந்து அந்த தாய் தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு சென்றாரோ அதே போன்றுதான் மரியன்னையை நமது தாயாக நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கொண்டு செல்ல வேண்டும். அவர் நம்மை எப்பொழுதுமே இயேசுவிடம் அழைத்து செல்கின்ற மிகப்பெரிய கருவியாக இருக்கின்றார். அவர் கூறுகின்ற ஒரே செய்தி என்னவென்றால், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இன்றைய வாசகங்கள் அனைத்தையும் நமக்கு அதுக்குத்தான் நம்மை வரவேற்கின்றது. செய்தி வாசகத்தில் மரியன்னை இறைவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய இதயத்தில் வைத்து தியானிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டை நாம் இன்னும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில், கலவரங்கள், அநீதிகள் நிறைந்த உலகத்தில், போர்கள், வெறுப்பு, சமத்துவமின்மை, சுற்றுச்சூழல் நெருக்கடி, இவை போன்றிருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தூங்குவதில் நாம் கவலை கொள்ளக்கூடாது. ஏனெனில் மரியன்னை நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம், அச்சத்தை விட நம்பிக்கை பெரியது. கடவுள் இன்னும் அதிக அளவில் பெரியவராக இருக்கின்றார். நம்முடன் செயல்படுகின்ற இறைவனை நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை மரியன்னை நினைவுபடுத்துகிறார். ஆக இந்த புதிய ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையையும் குடும்பங்களையும் திரு அவையையும் உலகையும் மரியனுடைய தாழ்மையான கரங்களில் ஒப்படைக்க வேண்டும். அமைதியை குலைக்கும் அனைத்தையும், போர்கள், அநீதிகள், ஏழையின் அழுகுரல், படைப்பின் வேதனை அவளிடத்தை நாம் ஒப்படைப்போம். அவளுடைய தைரியத்தை நாம் வேண்டுவோம். கடவுளுக்கு ஆம் சொல்லும் தைரியத்தை, அமைதியை கட்டியெழுப்புகின்ற தைரியத்தை, அன்போடு வாழ்கின்ற தைரியத்தை மரியன்னையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டிற்கு அர்த்தமுள்ள தீர்மானங்களை எடுப்போம். ஒவ்வொரு வருடமும் நாம் எடுக்கின்ற பலவிதமான தீர்மானங்கள் ஜனவரி மாதம் முதல் நாளிலே முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த வருடம் முழுவதும் அதை நாம் புதிய வழியில் நாம் எடுக்கப் போகின்ற தீர்மானங்களில் ஆண்டவருடைய தாயையும் நமது தாயையும் நிறுத்தி அவருடைய பாதுகாப்பை உணர்ந்து அவளுடன் சேர்ந்து செபித்து நம்முடைய ஒவ்வொரு தீர்மானங்களை எடுப்போம். அந்த தீர்மானங்களை செய்வதற்காக முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் மரியாளிடம் ஒப்படைத்து தொடங்குவோம். சில விஷயங்களை அவருடைய ஆம் என்றது வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் காட்டுவோம். மன்னிப்பிலும் சேவையிலும் பொறுமையிலும் அன்பிலும் எவ்வாறு மரியன்னை வாழ்ந்தாலோ அதே போன்று நாமும் வாழ்வோம். பிரியமானவர்களே, மரியாள் தூரத்தில் இருக்கின்ற ஒரு பொற்கலச படம் அல்ல. அவள் ஒரு உண்மையான பெண், ஏழை, உழைப்பாளி, நம்பிக்கையுள்ள தாய். அவர் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்மோடு நடக்கின்றார். இந்த புத்தாண்டை நாம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தினாலும் மரியாளுடைய தாழ்மையான அன்பிலும் தொடங்க வேண்டும். மரியன்னை இறைவனுக்கும் நமக்கும் தாயாக வாழ்வது என்பது எவ்வாறு இறை சித்தத்திற்கு அவர் பணிந்து நடந்தாரோ நாமும் அதை அவளை போன்று பணிந்து நடக்க வேண்டும். மரியன்னையை நம்முடைய தாயாக நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது அவருடைய குணங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவள் வழி நடக்க வேண்டும். அவள் மூலமாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை சுவைக்க இந்த வருடம் முழுவதும் அன்னையின் பாதத்தில் வைப்போம். அன்னை ஆண்டவரிடத்தில் கொண்டு சேர்வாள். பல அருள்கள் நம்மிடத்தில் வந்து சேரும். இவைகளோடு இந்த ஆண்டை நாம் நம்பிக்கையுடன், அமைதியுடன், அன்புடன் தொடங்க எல்லா விதமான கிருபையை வேண்டி ஜெபிப்போம்.
ஆமென். மன்றாடுவோமாக. அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய ஆண்டில் முதல் நாளில் நன்றியுள்ள இதயங்களுடன் உம்முடன் நிற்கின்றோம். உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றியுள்ள இதயங்களுடன் திரும்ப நின்றிருக்கின்றோம். எங்களுக்கு வழங்கப்பட்ட கடந்த நாட்களுக்கும் எதிர்நோக்கி இருக்கும் 2026ஆம் ஆண்டிற்கும் உமக்கு புகழையும் நன்றியையும் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் உமது மகனை உலகிற்கு அனுப்பிய பொழுது ஒரு தாயின் ஆம் என்ற ஒப்புதலை தேர்ந்தெடுத்தீரே. அந்த தாய் தெய்வ மாதாவுடைய கரங்களில் இந்த புதிய ஆண்டை, இந்த புதிய ஆண்டினுடைய ஒவ்வொரு நாளையும் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அன்னை மரியாளை, தெய்வ மாதாவை, எங்கள் அனைவருடைய தாயை, எங்கள் வாழ்க்கை எல்லா பாதைகளும் எங்களுடன் நடந்து வரும். எங்களுக்கு தெளிவில்லா நாட்களில் நம்பிக்கையை தந்து நடத்தும். அச்சம் எங்களை சூழும் பொழுது உமது தாய்மையான அரவணைப்பினால் எங்களை உறுதி செய்யும். இந்த 2026ஆம் ஆண்டில் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தருளும். எங்கள் முதியவர்களை ஆறுதல் படுத்தியருளும். நோயாளிகளுக்கும் துயரப்படுவதற்கும் நம்பிக்கையின் ஒளியாக இருந்தருளும். ஆண்டவரே, உமது அமைதி எங்கள் இதயங்களில் பதிய செய்தருளும். போர்கள் நிறைந்த உலகில் அமைதியின் கருவிகளாக எங்களை மாற்றேறலும். அநீதியும் வெறுப்பும் நிறைந்த இடங்களில் அன்பும் சமாதானமும் விதைக்க எங்களை பயன்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கை ஏற்படுகின்ற ஒவ்வொரு சோதனைகளின் வேதனைகளிலும் ஆண்டவரே, இம்மானுவேல் கடவுளாக எங்களுடன் வாழ்ந்தருளும். அன்னை மரியாளை, நீ செய்ததை போல கடவுளின் வார்த்தை எங்களுடைய இதயங்களை சிந்திக்க அருள் தாரும். சிறிய காரியங்களிலும் உமது வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று கூறுகின்ற வலிமையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, 2026ஆம் ஆண்டு ஒவ்வொருடைய நாளையும் உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். எங்கள் வருகைகளையும் புறப்பாடுகளையும் பாதுகாத்தருளும். எங்கள் பயணங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய உழைப்புகளை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய தவறுகளை மன்னித்து எங்கள் வாழ்வை உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உருவத்திற்கு எங்களை உருவாக்கியருளும். அன்னை மரியாளினுடைய தாழ்மையான பரிந்துரையினால் இந்த ஆண்டு முழுவதும் உமது சமாதானம் எங்கள் நிலைத்து எங்கள் வாழ்க்கை உமக்கு மகிமை அளிப்பதாக இருக்கட்டும். ஆண்டவரை, எங்களோடு பயணித்தருளும். எங்களோடு தங்கியருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். உமது அன்னையினுடைய பரிந்துரை எங்களுக்கு அளித்தருளும். அன்னையோடு இணைந்து உமது அருளை நாங்கள் சுவைத்திட, உம்மை நாங்கள் போற்றிட, உம்மை நாங்கள் புகழ்ந்திட, உம்மிடம் நாங்கள் வந்தருள எல்லா கிருபையும் உங்களுக்கு தந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டை உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் இறைவன் நிலைப்பார வைப்பாராக. ஆமென்.